Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணியை பிரஷர் குக்கர்லயே ரொம்ப சுலபமா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இந்த சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி சிக்கனை வச்சுக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெண்டராக ஜூஸியாக இருக்கும். இதை ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இந்த கப்புக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை துண்டு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினாதான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மரில் வச்சிடலாம். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த உடனே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம செக் பண்ணும்போது ஒரு கல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரிசி வெந்து வரும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. திறந்த உடனே வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை கீழேருந்து லைட்டாக கிண்டி விடலாம். அரிசி உடையாத மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. கீழே அடி பிடிக்கவே இல்லை, குழையவும் இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்கு. கரெக்டான அளவு தண்ணி வச்சு கரெக்டாக விசில் விட்டோம்னா இதே மாதிரி குக்கரில் சூப்பராக பிரியாணி செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.